ஓம் அகம் அறிவோமா குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் அன்பான வணக்கங்கள். முந்தைய பதிவில் கடவுள் வழிபாடு செய்வதற்கு வேள்வி செய்வதற்கும் மொழி எந்த வகையில் அவசியம் என்பதை பற்றி நண்பர் கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலை பார்த்தோம். நண்பர் மற்றும் ஒரு கேள்வியும் கேட்டார். அதாவது, பெண்கள் வயதுக்கு வருகிறார்கள், பூ பெய்துகிறார்கள் என்றால் அத்தையை முதலில் அழைக்க வேண்டும், தாய்மாமன் வந்து குடிசை கட்ட வேண்டும், சீர்வரிசைகள் செய்ய வேண்டும், புண்ணிய தானம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்களே, இந்த சடங்குகளெல்லாம் இன்றைக்கு பொருந்துமா? இதற்கெல்லாம் நியாயமான காரணங்கள் உண்டா என்று கேள்வி கேட்டார். இந்த சடங்கு முறைகளுக்கான பதிலை சொல்கிறேன். அந்த பதிலை வைத்துக்கொண்டு இன்றைய காலகட்டங்களுக்கு அவை எந்த அளவிற்கு பொருந்தும் என்பதை அவரவராக முடிவு செய்து கொள்ளட்டும். கேள்விக்கான பதிலை பற்றி பார்ப்போம். ஒரு பெண் பூப்படைகிறாள் என்றால் முதலில் அத்தைக்கும் தாய்மாமனுக்கும் சொல்லி அனுப்புவார்கள். அத்தை வந்து அந்த பெண் அணிந்திருக்கும் ஆடையை கவனித்து பார்ப்பார். அந்த பெண் ருதுவானதற்குண்டான அடையாளம் தென்பட்டால் அவள் மற்றவரிடம் அதை உறுதிப்படுத்துவாள். தாய்மாமன் வந்து அந்த பெண்ணிற்கு தனியாக குடிசை ஒன்றை கட்டி அதில் அமர வைப்பார்கள். இது ஏன் தாய்மாமன் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காலங்களில் சின்ன வயதிலேயே இந்த பொண்ணுக்கு இந்த பையன்தான் அப்படின்னு உறவு முறைகளில் முடிவு செஞ்சுருவாங்க. அதாவது குழந்தை திருமணம். ஆணுக்கு 7 வயது அல்லது 10 வயது இருக்கும்போதோ, பெண்ணுக்கு 5 வயது 6 அல்லது 7 வயது இருக்கும்போதோ அவர்கள் இருவருக்கும் திருமணம் என்ற சடங்கை செய்து விடுவார்கள். அல்லது இந்த பெண்ணிற்கு இந்த பையன்தான் என்று உறுதி கொடுத்து விடுவார்கள். அந்த பெண் பூ பெய்தும் காலம் வரை தனது தாய் தந்தையின் வீட்டிலேயே இருப்பாள். கல்யாணம் செய்த பையனின் குடும்பத்தார் அடிக்கடி பெண் வீட்டிற்கு வந்து பார்த்து விட்டு செல்வார். பெரும்பாலும் இது போன்ற குழந்தை திருமணங்கள் எல்லாம் தாய்மாமன் அல்லது அத்தை மகன் போன்ற உறவு முறைகளிலேயே திருமணங்களை முடிவு செய்து விடுவார்கள். அந்த கல்யாணமான பெண் ருதுவானதும் நிஜமாகவே பூ பெய்து விட்டாளா என்பதை அவரது அத்தை வந்து அதை உறுதிப்படுத்துவார். அந்த பெண் பூ பெய்தி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தகுதியுடையவளாக ஆகிவிட்டாள் என்று உறுதிப்பட்டதும் அவளுக்கு உண்டான பொறுப்புகள் அனைத்தும் என்னுடையது, அவள் இனி என் பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்று அவளை மணந்தவன், அதாவது ஒன்று தாய்மாமனாக இருக்கலாம் அல்லது அந்த பெண்ணை யார் சிறுவயதில் மணந்து கொண்டார்களோ அவர்கள் வந்து அந்த பெண்ணிற்கு தனியாக ஒரு குடிசை ஒன்றை அமைத்து அந்த குடிசையில் தங்க வைப்பார்கள். இனிமேல் அந்த பெண் கணவனுக்கு உரியவள். அதனால் அவளுக்குண்டான தேவைகளையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கணவனும் கணவன் சார்ந்த குடும்பத்தாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் அந்த பெண்ணுக்கு தேவையான உடை, அலங்கார பொருட்கள், உணவு போன்ற பொருட்களை எல்லாம் மாமன் உறவு முறையினரெல்லாம் எடுத்து வருவார்கள். பெண்ணிற்கு முதலாக உதிரம் வெளியாவதால் உடல் பலவீனமடையும். அதற்காக ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சமைத்து கொடுப்பார்கள். திடீரென தனது உடலில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டு பெண் பயப்படாமல் இருக்க அந்த பெண்ணுடனே 2-3 பெண்களையும் தங்க வைப்பார்கள். பெண்தான் ருதுவாகிவிட்டால் உடனே அழைத்து கொண்டு அவர் கணவன் வீட்டுக்கு சென்று விட வேண்டியது தானே? ஏன் அவர்களை பிறந்த வீட்டிலேயே வைத்திருந்து அதற்கு சடங்குகளெல்லாம் செய்து அதற்கப்புறமாக அவர்களை அழைத்து செல்கிறார்கள் என்று ஒரு கேள்வி வரும். அந்த காலங்களில் வனப்பகுதி அதிகமாக இருப்பதால் மிருகங்களின் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். பெண் ருதுவாகும் போது அவளது உடலிலிருந்து குருதிகள் வெளியேறும். அப்படி வெளியேறும்போது அவளை மாப்பிள்ளை வீட்டார் இல்லத்திற்கு அழைத்து செல்லும்போது வனப்பகுதியில் மிருகங்களால் அந்த பெண்ணிற்கும்
அவளை அழைத்து செல்லும்போது மற்றவர்களுக்கும் ஆபத்து ஏற்படும். ஆகவே பெண்ணின் தீட்டுக்காலம் முடியும் வரை அந்த பெண் தனது தாய் வீட்டிலேயே இருப்பாள். பெண்ணின் உதிரப்போக்கு எந்த நாளில் நிற்கிறதோ அதன் பின்பு அவர்கள் பெண்ணை தங்களது இல்லத்திற்கு அழைத்து செல்வார்கள். ஒரு பெண் ருதுவானால் அந்த வீட்டில் 3 மாதத்திற்கு கோவிலுக்கு செல்லக்கூடாது, 4 மாதம் கோவிலுக்கு செல்லக்கூடாது என்றெல்லாம் ஒரு வரைமுறைகளை சொல்கிறார்கள். இந்த வரைமுறை ஒரு வகையில் சரி, ஒரு வகையில் பிழை. இது எல்லோருக்கும் பொருந்தாது. ருதுவான பெண் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கும்போது அந்த ருதுவாகும் காலம் 3 நாளிலிருந்து 5 நாட்களுக்குள் நின்றுவிடும். பெண் வழக்கம்போல் எல்லா வேலைகளையும் செய்வாள். அதுவே பெண் பலவீனமாக இருந்தால் ருதுவாகக்கூடிய காலம் நீண்டு கொண்டு கூட போகும். ஒரு சிலருக்கு 10 நாள் 15 நாள் என்று கூட ஆகும். அப்படி ஏற்படும் போது அந்த பெண் அடுத்த முறை ருதுவாகக்கூடிய காலம் முன்னதாகவே வருமா அல்லது தள்ளி போகுமா என்பது பற்றி தெரியாது. அதனால் வெளியே கோவில்களுக்கு எங்காவது அழைத்து சென்றால் எந்த காலகட்டத்தில் அவள் ருதுவாகிறாள் என்று தெரியாது. அப்படியே கோவில் போன்ற இடங்களுக்கு செல்லும்போது ருதுவானால் கோவில்களுக்கு செல்ல முடியாது என்பதால் உடல் ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்களை ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதம் அவர்களுக்கு ருதுவாகக்கூடிய காலகட்டம் எந்த அளவில் இருக்கிறது, அவர்களுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டுமா வேண்டாமா என்பதையெல்லாம் ஆலோசிப்பதற்காக ஒரு 3 மாதங்கள் அவர்கள் இந்த காலக்கெடுவை வைத்தார்கள். அந்த காலங்களில் பெண்கள் ருதுவான காலகட்டங்களில் நீண்ட தூர பயணங்களை எல்லாம் மேற்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் வனப்பகுதி சார்ந்த இடங்களை அதிகம் கடந்து செல்ல வேண்டி இருப்பதால் விலங்குகளால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் ருதுவான காலகட்டங்களில் நீண்ட தூர பயணங்களை எல்லாம் மேற்கொள்ள மாட்டார்கள். இந்த காலகட்டத்தில் இந்த விஷயம் பெரும்பாலும் பொருந்தாது. இன்றைக்கு யாரும் வனப்பகுதிகளில் அதிகமாக பயணம் மேற்கொள்வதில்லை. அப்படியே சென்றாலும் மகிழுந்து போன்ற வாகனங்களில்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். யாரும் நடந்து செல்வதில்லை, மாட்டு வண்டியோ குதிரை வண்டிகளிலோ செல்வதில்லை. அதனால் பாதிப்பு என்பது இந்த காலகட்டங்களில் குறைவு. ஒரு பெண் முதலில் ருதுவாகிறாள் என்றால் அந்த வீட்டை தூய்மைப்படுத்தி புண்ணியதானம் என்ற ஒரு சடங்கை செய்வார்கள். இன்றைக்கு 5 நாள் 7 நாள் என்று இவர்களே ஒரு கணக்கு வைத்து கொண்டு அன்றைய நாட்களில் புண்ணியதானம் செய்து விடலாம் என்று செய்கிறார்கள். அது அப்படி செய்யக்கூடாது. பெரும்பாலும் அந்த காலங்களில் வீட்டுக்கு விலக்கான பெண்களை வீட்டை விட்டு தனியாக சிறிது தூரம் தள்ளி ஒரு வீடோ அல்லது சாலையோ அமைத்திருப்பார்கள். அங்கே தங்க வைப்பார்கள். அவர்கள் அந்த தீட்டு காலம் முடியும் வரை அந்த இடத்திலேயே இருப்பார்கள். ஏனென்றால் பெண்கள் தீட்டு காலத்தில் அவர்களின் உடல் அதிகப்படியான வெப்பநிலையில் இருக்கும். அவர்கள் சோர்ந்திருப்பார்கள். அந்த காலகட்டங்களில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட செடியோ அல்லது மலரையோ பறித்தாலும் சீக்கிரமாக வாடிவிடும். துளசி செடி கூட அவர்கள் ருதுவான காலகட்டங்களில் அவற்றை தொடும்போது செடி ஒரு சில நேரங்களில் பட்டு போவதும் உண்டு என்று பெண்களே சொல்லி இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் தனிமையில் இருப்பார்கள். தீட்டு காலங்களில் ஒரு பெண் என்ன மாதிரி விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு சித்த வைத்தியரிடம் நாங்கள் கேட்கும்போது அவர் சொன்னது என்னவென்றால், ஒரு பெண் தீட்டு காலங்களில் பெரும்பாலும் அவளது உடல் உஷ்ணமாக இருக்கும். அந்த உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது தான் உடலில் உள்ள அந்த இரத்தம் சீக்கிரமாக வெளியேறி உடலை தூய்மையாக்கும். அந்த உஷ்ணத்தை குறையக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை செய்தால் இரத்தம் உள்ளே கெட்டிப்பட்டு வெளியேறுவதற்கு சிரமமாக இருக்கும். வயிறு வலி போன்றவையெல்லாம் ஏற்படும் என்றார். அதனால் தீட்டு காலங்களில் அவர்கள் குளிக்காமல் இருப்பது கூட மிகவும் உத்தமம். உடல் உஷ்ணம் குறையும் போது அதனுடைய தொந்தரவுகளும் பாதிப்புகளும் அதிகமாகும். இன்றைக்கு நகரத்தில் வசிக்கும் பெண்கள் வீட்டுக்கு விளக்காகிவிட்டால் உடனே சென்று தலைக்கு
சிறிது எண்ணெய் வைத்து தலையோடு தண்ணீர் ஊற்றி கொண்டு வருகிறார்கள். இது மிகவும் அதிகப்படியான தொந்தரவை பெண்களுக்கு கொடுக்கும். பெண்கள் வீட்டுக்கு விலக்கான நாள் முதல் தீட்டு காலம் முடியும் வரை முடிந்தவரை குளிக்காமல் இருக்க வேண்டும். அப்படியே குளிக்க வேண்டும் என்றாலும் உடலுக்கு மட்டும் குளிக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து கடினமான வேலைகளை செய்வதை தவிர்த்தல் நல்லது. வீட்டுக்கு விலக்கான நாள்கள் முடியும் போது உடலில் உள்ள உஷ்ணம் குறையும். உடலில் உள்ள உஷ்ணம் குறையும் போது தலைக்கு எண்ணெய் தேய்த்து அதன் பின்பு அவர்கள் தலைக்கு குளிக்க வேண்டும். வீட்டுக்கு விலக்கான காலகட்டங்களிலிருந்து தீட்டு முடியும் காலம் வரை பெண்கள் குளிக்காமல் இருந்து வீட்டுக்கு விலக்கு நின்றவுடன் அதன் பின்பு அவர்கள் தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்க வேண்டும். இதுதான் நமது முன்னோர்கள் சொன்ன சடங்கு. ஆனால் இன்றைக்கு முட்டாள்தனமாக பெண் வீட்டுக்கு விலக்கானதும் உடனே சென்று தலைக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டு வந்து அனைத்து வேலைகளையும் செய்கிறார்கள். தலைக்கு தண்ணீர் ஊற்றும் போது தலையில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வயிற்றுக்கு இறங்கும். ஆக வயிறு அதிகப்படியான வலியை உண்டு பண்ணும். கண் எரிச்சல், மசமசப்பு, தூக்கமின்மை, அதிகமான கோபம் ஆகியவையெல்லாம் ஏற்படும். எந்த சடங்குகளை எப்படி செய்கிறோம் என்றே தெரியாமல் முட்டாள்தனமாக புரிந்து கொண்டு செய்வதால் உடலையும் கெடுத்து கொள்கிறார்கள். அந்த காலத்தில் வீட்டுக்கு விலக்கான பெண்களை தலைக்கு குளித்தாயா என்று கேட்டால் தலைக்கு குளித்தேன் என்று அவர்கள் சொன்னால் தீட்டு காலம் முடிந்து விட்டது என்று அர்த்தம். இன்றைக்கு வீட்டுக்கு விலக்கானாலே தலைக்கு உடனே குளித்து உடலுக்குண்டான தொந்தரவுகளை அதிகமாக தேடிக்கொள்கிறார்கள். நாம் வாழக்கூடிய பகுதி வெப்பமண்டல பகுதி. இங்கே இயல்பாகவே வெயில் காலங்களில் நமது உடல் உஷ்ணம் அதிகமாகும். கடுமையான வேலைகள் செய்தால் இன்னும் அதிகமாகும். அதனால் நமது முன்னோர்கள் ஆணையும் பெண்ணையும் வாரம் 2 முறை நல்லெண்ணெய் தேய்த்து, அதாவது தலை முதல் கால் வரை அனைத்து பாகங்களுக்கும் நல்லெண்ணெயை தேய்த்து குளிக்கச் சொன்னார்கள். அப்படி செய்யும்போது உடலின் வெப்பம் சமநிலை அடையும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நன்றாக தூக்கம் வரும். இன்றைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கம் என்பது அறவே எல்லார் வீடுகளிலும் இல்லாமலே போய்விட்டது. ஒரு பெண் வீட்டுக்கு விலக்கான காலகட்டங்களில் மாமிசம், முட்டை, கடுமையான உணவுகள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளக்கூடாது. எளிமையான ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவு வகைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உடலுக்கு அதிகப்படியான குளிர்ச்சி அளிக்கக்கூடிய உணவுகளை தீட்டு காலங்களில் உண்ணக்கூடாது. இன்றைக்கு ஒரு பெண் ருதுவானால் அந்த வீட்டில் போய் நாங்கள் சாப்பிட மாட்டோம், தண்ணீர் கூட குடிக்க மாட்டோம், எங்களுக்கு தொந்தரவு என்றெல்லாம் சொல்கிறார்கள். நன்றாக நினைத்து பாருங்கள், அந்த பெண் திரும்பவும் ருதுவாகவே மாட்டாளா? இதற்கு மேல் மாதம் 1 முறை அந்த பெண் வீட்டுக்கு விலக்காகத்தான் போகிறாள். அப்பொழுதும் அவள் சமைக்கத்தான் போகிறாள். அந்த சாப்பாட்டை அவர் இல்லத்திற்கு போகிறவர்கள் சாப்பிடத்தான் போகிறார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு உடல் கெடாதா? என்ன முட்டாள்தனம் இது! இது போன்ற சடங்குகளை பெண்கள் தான் மிகவும் விரும்பி கடைபிடிக்கிறார்கள். முதலில் ஒரு பெண் ருதுவாகும்போது அந்த பெண்ணுக்கு பயம் ஏற்படும். அதனால் அந்த பெண்ணின் அருகிலேயே குடும்பத்தார்கள் இருந்து அவர்களுக்கு தைரியம் சொல்லி, இது சாதாரண நிகழ்வு, எல்லோருக்கும் இப்படித்தான் நடக்கும், இந்தந்த வழிமுறைகளையும் ஆரோக்கியமான உணவுகளையும் எடுத்துக்கொண்டால் நாம் எப்போதும் போல் இருக்கலாம் என்கிற அறிவுரை கூறி அந்த பெண்ணிற்கான பயத்தை போக்குவார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் சுபமான விஷயங்களையோ அல்லது கோவில்களுக்கு செல்வதற்கோ முக்கியத்துவம் தரமாட்டார்கள். அந்த பெண்ணுக்கு தைரியம் ஏற்பட்டு சகஜ நிலைக்கு திரும்பியவுடன் அவர்கள் வழக்கமான மற்ற அனைத்து விஷயங்களையும் செய்வார்கள். அனைத்து விழாக்களிலும் கலந்து கொள்வார்கள். அனைத்து கோவில்களுக்கும் செல்வார்கள். ஒரு பெண் ருதுவாகிவிட்டால் நித்திய கடமைகளான வீட்டிலே விளக்கை ஏற்றி வழிபடுவது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டாம். அவற்றையெல்லாம் வழக்கம் போலவே செய்யலாம். பங்காளிகள் வீட்டில் பெண் ருதுவாகிவிட்டால் அதனால் நாங்கள் கோவிலுக்கு இனி 3 மாதங்களுக்கு செல்வதில்லை என்றெல்லாம் சொல்வது முட்டாள்தனம்.
வழக்கமாக நாம் வீடுகளில் செய்யும் வழிபாடுகள், தர்ப்பணம் கொடுப்பது, தான தர்மம் செய்வது போன்ற அனைத்து சுபமான விஷயங்களையும் செய்யலாம். ஒருவர் இறந்துவிட்டால் அந்த 11 நாள் முடிந்ததும் அந்த இறந்தவர் குடும்பத்தில் உள்ளவர்களே கோவில்களுக்கு செல்லலாம். சுபமான விஷயங்களையும் அவர்கள் குடும்பத்தில் செய்யலாம். தான தர்மங்கள் செய்யும் போது இறந்தவர் பேரில் அந்த தான தர்மங்களை செய்யலாம். அதனால் இறந்தவரின் ஆன்மா சாந்தி அடையும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஆண்களை விட பெண்கள் தங்களது உடல் மீது 1% கூட அக்கறையே இல்லாமல் இருக்கிறார்கள். தங்களுக்கு மாதம் மாதம் நிகழக்கூடிய உடல் மாற்றங்களை கூட எவ்வாறு கையாண்டு அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தெளிவு கூட இல்லை. வீட்டுக்கு விளக்கானதும் உடனே எண்ணெய் வைத்து தண்ணீரை ஊற்றி கொண்டு வந்துவிட்டால் தீட்டு நீங்கிவிட்டதாக அர்த்தம் என்று நினைக்கிறார்கள். தீட்டு என்றால் என்ன? அழுக்கு என்பதற்கு தீட்டு என்று பெயரிட்டார்கள், அவ்வளவுதான். நமது உடலில் உள்ள கழிவுகள் முழுவதும் வெளியானதும் நமது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதன் பின்பு அனைத்து வேலைகளையும் செய்யலாம். இன்றைக்கு இருக்கும் கால சூழ்நிலையில் நான் எனக்கான வேலைகளை செய்தாக வேண்டும், அப்படி இல்லை என்றால் குடும்பத்தில் மற்றவர்கள் உணவு உண்ணக்கூட முடியாது என்கிற நிலையில் இருக்கிறது என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். வேலைகளை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, வேலைகளை எளிமையாக்கி கொள்ளுங்கள் என்றுதான் சொல்கிறோம். தீட்டு என்று சொல்லி உங்களை நீங்களே ஒதுக்கி கொள்ளாதீர்கள். வீட்டுக்கு விளக்கான அன்று எண்ணெய் வைத்து தண்ணீர் ஊற்றினால் நமது தீட்டு நீங்கிவிட்டது என்று முட்டாள்தனமாக நம்பிக்கொண்டு இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யாதீர்கள். உடல் உஷ்ணமாக இருக்கும் வரைதான் உங்களது கழிவுகள் முழுமையாக வெளியேறும். இல்லை என்றால் வயிறு உபாதை, இடுப்பு வலி போன்றவை அதிகமாக இருக்கும். இந்த பதிவை கேட்பவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் ஏதாவது ஒரு சித்த வைத்தியரை கேட்டு அப்பொழுதாவது தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். தீட்டு வீடுகளில் சாப்பிட்டால் உடலுக்கு தொந்தரவு ஏற்படுமா ஏற்படாதா, அப்படி ஏற்பட்டால் யாருக்கு தொந்தரவு ஏற்படும் என்பதை பற்றி முந்தைய பதிவிலேயே கேள்வி பதிலாக பார்த்தோம். வேண்டுமானால் அந்த பதிவை மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.